கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நற்செய்தியின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி என்னவென்றால் 116வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்று தேவனுடைய சுபாவத்தின் 3 அம்சங்களை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன உருக்கமானவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மன உருக்கமுடையவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அவர் மன உருக்கமுடையவர். என்னென்ன காரியங்களிலே ஆண்டவர் மன உருக்கமுடையவர் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்ற வேதனைகளை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவன். நாம் படுகிற பாடுகளை பார்த்து மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வியாதிப்படுகிறவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்களுடைய வியாதியை சுகமாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் மார்க்கு 1வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போய், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னுடைய குஷ்டரோக வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னை குணமாக்கும் என்று கேட்டவுடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி அவனை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் என்கிற ஒரு ஊருக்கு அவர் போகிறார். போகும் பொழுது அங்கே மரித்து போன ஒருவரை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். அதை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்து போன அந்த மனிதனுடைய தாயார் அழுது கொண்டே வருவதை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகினார். காரணம் என்னவென்றால், அந்த தாயாருக்கு அந்த மகன் மட்டும்தான் ஆதரவாக இருந்தார். அந்த மகனும் மரித்து போனார். இனி அந்த தாயார் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தவராக அவர் மனதுருகி அந்த அடக்கம் பண்ண கொண்டு போகின்ற அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய தாயாரிடத்திலே ஒப்புவித்ததை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, நாம் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அதை பார்த்து மனதுருகுகிற நம்முடைய ஆண்டவர், அவர் மனதுருக்கமுடைய ஆண்டவர், நம் மீது அக்கறை உடைய ஆண்டவர். ஆகவேதான் அவர் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய வியாதிகளினாலும் நாம் படுகிற பாடுகளை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் என்ன நிலைமையிலே இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி, வியாதியினாலே நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு துன்பம் உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கலாம், வறுமையினாலே நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், என்ன ஒரு காரணத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் துவண்டு கொண்டு இருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாய்மையினால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் படுகிற கஷ்டத்தை குறித்து மட்டும் அவர், கஷ்டங்களை பார்த்து மட்டும் அவர் மனதுருகுகிற தேவன் அல்ல,
உங்களுடைய ஆத்துமா நரகத்துக்கு போவதை பார்த்து கூட அவர் மனதுருகுகிற ஆண்டவர். ஐயோ, ஒரு ஆத்துமா பாவம் செய்து அந்த ஆத்துமா நரகத்துக்கு நேராக செல்லுகிறதே என்று சொல்லி அவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற வாழ்வை பார்த்தும் ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், நாம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நாம் கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற இந்த வாழ்க்கையை விட்டு நாம் கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மீது மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மீது மனதுருக்கமுடையவராக இருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மீறுதல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே நாம் மீறி இருக்கிறோமா என்று அதை ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்திலும் மனதுருகி உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் நீர் நொறுக்கப்பட்டீர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என் மீது கரிசனை உடைய தேவன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் என் மீது மனதுருக்கமுடையவராக இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி தேவனோடு கூட ஒப்புரவாக செய்யும். உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா, நீர் மனதுருகுகிற தேவன் என்பதை கர்த்தாவே நற்செய்தியாக ஒவ்வொருவருக்கும் சொல்ல தேவன் பாராட்டின மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நாயின்னூர் அப்பா ஊரிலே போய் மரித்து போன ஒரு சகோதரனை உயிரோடு எழுப்பி அப்பா அவர்கள் அந்த தாயாருடைய கண்ணீரை துடைத்த தேவன். கர்த்தாவே, வியாதியின் நிமித்தமாக துன்பப்பட்டவர்களை மனதுருகி அவர்களை சுகப்படுத்தின தேவன். இன்றைக்கு கர்த்தாவே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஐயோ நான் விட முடியாத பாவத்திலே சிக்கியிருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, வேதனைப்படுகிறவர்கள் உண்டு, சஞ்சலப்படுகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் இரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே என்பதை கர்த்தாவே இன்றைக்கு ஒவ்வொருவரும் உணர்ந்து உடைய சமூகத்திலே அப்பா இவர்கள் ஜெபிக்கும் பொழுது இவர்களுடைய குடும்பத்திலே கர்த்தாவே நீர் மனதுருகுகிற தேவனாக வெளிப்பட்டு கர்த்தாவே இவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்று முதல் கர்த்தாவே இன்றைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் இவர்களை கர்த்தாவே அப்பா அந்த வேலைகளிலே தேவன் பாதுகாவலை கட்டளையிட்டு அப்பா இவர்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் தெய்வீக நன்மைகளை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாருடைய குடும்பங்களிலும் பாதுகாவல் உண்டாகட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.